Jesus. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பு நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கன்மலையானவரே, எங்கள் கன்மலையானவரே, நீர் போற்றப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர், நீர் பாத்திரர், நீர் மகத்துவமானவர், நீர் மகிமைக்குரியவர். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி. கிருபையா எங்களை காத்து வழிநடத்தி வருகிற அன்பு நேசரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வேண்டிய சுகம் பலன் கிருபைகளை தந்து காக்கிறவர் நீரல்லவா. புதிய கிருபைகளை தந்து ஆண்டவரே நடத்துகிற நல்ல நேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் ஜீவனின் பலனே, எங்களை ஜெயமாய் நடத்துகிறவரே, எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அதிசயமாய் நடத்தின அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை கிருபையாய் காண செய்து இந்த மாதத்தை உங்கள் சமூகத்திலிருந்து துவங்கும்படிக்கு எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே கிருபையாய் வைத்து நடத்துவீராக. பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை தாரும். எங்களோடு பேசும் வார்த்தையினால் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களின் தடை இல்லாமல் அழைத்து கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும், ஜெயமாய் நடத்தும். உடைய வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். நாம் சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அருணோதயம் எழும் வீடுவோம், பரனேசுவை துதிப்போம். அருணோதயம் எழும் வீடுவோம், பரனேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. ஆயன்னானந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசரெழும்பும் நாள். ஆயன்னானந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசரெழும்பும் நாள். நன்றி
நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். ஆயன் நேசரின் அன்பை எண்ணவும் ஆனந்தம் பரமானந்தம். ஆயன் நேசரின் ஆமென். ஆயன் நேசரோ நவவான் பூவி தானம் செய்ததே ஆனந்தம். ஆயன் நேசரோ நவவான் பூவி தானம் செய்ததே ஆனந்தம். பாதன் நேசரின் மார்பில் சாய்ந்தேகம் யாரிவள் காண கந்தனில். பாதன் நேசரே ஆமென். எந்த நேசரின் கூட செல்கிறேன் சொந்த ராஜ்யத்தில் சேரவோ. எந்த நேசரின் கூட செல்கிறேன் சொந்த ராஜ்யத்தில் சேரவோ. கொண்டல் மோதும் வறண்ட நாடிதில் நண்பரே கைவிடாதையோ. கொண்டல் மோதும் ஆமென். ஆசையோடு நான் பாரேனின் துக்கம் பாசமாய் அங்கு தீர்த்திடோ. ஆசையோடு நான் பாரேனின் துக்கம் பாசமாய். கைகளை உயர்த்தி நன்றியால் நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையா இயேசு காருண்யம். நன்றியால் உள்ளம் ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். அருணோதயம் அருணோதயம் எழும் வீடும் பரனேசுவை துதிப்போம். பரனேசுவை துதிப்போம். அருணோதயம் பரனோடுறவாடவோ. பரனோடுறவாடவோ.
ஹalleluya. நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே. அன்னையாமேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். கர்த்தர் நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபை எவ்வளவு பெரியது, அதை எண்ணி முடிக்க முடியாது. எண்ணி எண்ணி துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நன்றி. ஹalleluya. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி எண்ணி எண்ணி துதி செய்வா என்கிற பாடலை சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வா, எண்ணில் அடங்காத கிருபைகள் காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியும் கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகள் தான் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும். எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் ஆமென். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகள் காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி எண்ணில் அடங்காத கிருபைகள் காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. ஆமென். எண்ணி எண்ணி யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் ஆமென். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத
கிருபைகள் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி எண்ணில் அடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. ஆமென். என்ப இயேசுவின் நாமமே துதி செய்வாய். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓரலமா சரே ஆராதனை எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓரலமா ஷெரமா மரகலரியா தனரா. ஹalleluya ஆராதனை உமக்கே. ஆமென். glory Jesus. hallelujah. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹalleluya ஆராதனை உமக்கே. ஆராதனை ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஹalleluya. அவர் எத்தனை நல்லவர். அவர் ஒரே துதிக்கு பார்த்துட்டார். ஹalleluya. அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். நீ என்றே சர்வவும் நீ எனக்குள்ளவன். நீ என்றே சர்வவும் எல்லாற்றிலும் நின் ஜீவன் என் பேர்க்காய் தன்னதீனா. நீ என்றே சர்வவும் எல்லாற்றிலும். இந்த காலையில ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்றதுல இப்படி சொல்லும் போதே ஒரு சமாதானம் வரும். தேனிலும் மதுரமா
தேனிலும் மதுரமா இயேசு கிறிஸ்து മാധുര്യമാ രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ തേനിലും മധുരമാ തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ രുചിച്ചു കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ നീ എൻ്റെ സർവവും നീ എനിക്കുള്ളവൻ നീ എൻ്റെ സർവവും എല്ലാറ്റിലും എൻ ജീവൻ തന്നതിനാൽ നീ എൻ്റെ സർവവും നീ എൻ്റെ സർവവും നീ എൻ്റെ സർവവും നീ എനിക്കുള്ളവൻ നീ എൻ്റെ സർവവും നിൻ ജീവൻ എൻ പേർക്കായി തന്നതിനാ നീ എന്നെ രണ്ട് കൈകളെ ഉയർത്തി കണ്ണുകളെ ഏറെടുത്ത് തേനിലും മധുരമേ തേനിലും മധുരമാ തേനിലും യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു തേനിലും മധുരമാ തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു തേനിലും ഓ യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ തേനിലും മധുരമാ തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു രുചിച്ചു നോക്കി ആമേൻ യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ இரக்கம் உள்ளவரே மனதுருக்க உடையவரே இரக்கம் மனதுருக்கமுடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் ரெண்டு கைகளை உயர்த்தி என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம்
உயிருள்ள நாள் எல்லாமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாள் ஸ்தோத்திரமே நன்றியோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் பாராட்டுகிற கிருபை எத்தனை பெரியது. அன்பானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, இரக்கமுள்ளவரே, மன உருக்கமுடையவரே, எங்கள் மேல் நீ பாராட்டுகிற அன்புக்கும் கிருபைக்கும் பொறுமைக்கும் எப்படி நன்றி செலுத்துவதப்பா. வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. மனதாரம் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். உங்க தயவுதான்பா எங்க தகுதி. உங்க தயவுதான் ஆண்டவரே எங்க தகுதி. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் 7 மாதங்கள் அந்த கரம் அவர் எடுக்கல. எடுக்கல. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னை விட்டு உங்க கையை எடுக்கலப்பா, என்னை விட்டு உங்க கையை எடுக்கல ஆண்டவரே. நான் ஃபீல் பண்றேன் என் மேல உங்க கை இருக்கிறத, என் குடும்பத்து மேல உங்க கை இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை. கைகள் அப்படி விரித்து சொல்லுவோம். ஒன்றுமில்லை என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. நீதியும் ஞானமும் நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என்னாரபத்தே, அற்பமான என்னாரபத்தே, அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தயவால் பெற்றே. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. நன்றி ஆண்டவரே. ராஜா ராஜா
நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தயவால். அப்படியே 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி 7 மாதங்கள் எங்களை பாதுகாத்தி அதிசயமாய் நடத்தினீர். எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருந்த போதிலும் நீர் விலகல்ல, உங்க கிருபை விலகல்ல, உங்க நிழல் விலகல்ல, உங்க துணை விலகலப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றும் நாங்கள் நிற்கிறோம்னா அதற்கு முழு காரணர் நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டுமே. நன்றி அப்பா. அப்படியே இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? 2 கைகள் அப்படியே உயர்த்தி, தகப்பனே உங்க சமூகத்தில் எங்களை தருகிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் ஜெயத்தை காண செய்ய போகிறீர். எல்லா பகுதியிலும் ஜெய கொடி ஏற்றப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக, உம்முடைய நேச வைராக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆட்கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிற உபவாச ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் நீர் அல்லவா? எங்கள் மத்தியில எழுந்தருளுவீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையா இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும். அப்படியே 2 கைகளை ஒரு விசை கூட உயர்த்தி, கடந்த நாட்களிலே வயநாடு, கேரளா பகுதியில் வயநாடுல அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. கர்த்தர் காக்கணும். கர்த்தர் அந்த ஜனங்கள், அந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். நாளுக்கு நாள் அந்த உயிர் சேதங்கள் அதிகரிக்கிற செய்தி வருகிறது. கர்த்தர் கிருபையாய் காக்கணும். இப்படிப்பட்ட சேதங்களுக்கு நம் தேசம் காக்கப்பட எல்லாரும் கைகளை உயர்த்தி, தகப்பனே, தகப்பனே அப்பா, என்ன குறை குற்றங்கள் இருந்தாலும் மன்னிப்பீராக. என் ஆண்டவர் இரக்கம் செய்யணும். எத்தனை ஜனங்கள் அப்பா மாண்டு போனாங்க, மடிந்து போனாங்க, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை இந்த நேரத்தில் நினைக்கிறோம். உங்க சமூகத்தில் அவர்களை தருகிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக, அவர்களை திடப்படுத்துவீராக. கர்த்தாவே அவர்களை மீண்டும் எழ வைப்பீராகப்பா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். துரிதமான நடவடிக்கைகள் சீக்கிரம் எடுக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்வாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகள், சேதங்களின் எங்கள் தேச எல்லைகளிலே கேட்கப்படாதபடிக்கு கிருபையாய் காப்பீராக, கிருபையாய் காப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே. உம் வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். ஒவ்வொரு மாதமும் நீர் வார்த்தையை தந்து எங்களை அந்த ஒவ்வொரு மாதத்தையும் காணவும் கடக்கவும் பண்ணுகிறீர். இந்த மாதம் நம்பி உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். இந்த புதிய மாதம் 7 நாளே பூரணம். அப்போ 7 முடிஞ்சு 8னா புதிய துவக்கம். இது எல்லாருக்கும் ஒரு புதிய துவக்கமாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஈசா 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் தாவீதே வராரு. ஒரு புதிய துவக்கம்.
கர்த்தர் அப்படியே நம்ம முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம் தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி தருவாராக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். இன்று முதல் 30 நாட்கள் நம்முடைய சபையிலே தொடர் ஜெபம் நடைபெறும். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை அப்படி நடைபெறும். காலை 5 முதல் 6 மணி வரை ஜெபம் உண்டு. 10 முதல் 1 மணி வரை ஜெபம் உண்டு. மாலை 7 முதல் 8:30 மணி வரை ஜெபம் உண்டு. இப்படி 3 செஷனாக இங்கே ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கும். எனவே அதிகமாக உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் ஜெபத்தில் வந்து தரித்திருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்திருந்து ஜெபிக்கலாம். அதிகமாய் ஜெபத்தில் தரித்திருங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை ஆவியானவர் அதை வலியுறுத்தினார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா வந்து ப்ரேயரில் அட்டன் பண்ணிடுங்க. ஆமாம், முதல்ல நம்ம வெள்ளிக்கிழமை தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் லைவ் போடுறதா இருந்து அநேகர் கேட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தோன்னா நம்ம எல்லா டெய்லி 10லேருந்து 1 மணி வரை உள்ள இந்த 30 நாட்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் நம்ம லைவ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ஆன்லைனில் பார்க்கிறவர்களும் நீங்களும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம். ஏசாயா 59வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கைகளை உயர்த்தி ஆமென். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வெள்ளம் போல வருகிற சத்துரு யார் என்று எரேமியா 46:7-8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான். எகிப்தியனே பிரவாகத்தை போல புரண்டு வருகிறான். எகிப்தியன் யாருன்னு நமக்கு நன்றாய் தெரியும். அவனுடைய எண்ணம் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன, அவன் போடுகிற திட்டம் என்ன? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். வெள்ளம் போல வருகிற சத்ரு. ஏன் சத்ரு வெள்ளம் போல வருகிறான் தெரியுமா? பெருகக்கூடாது, வளரக்கூடாது, இவன் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. ஆமென். வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெருவெள்ளம் மோதி அடிக்கிறதுனால வளர முடியல, பெருக முடியல, முன்னேற முடியல, புறப்பட்டு போக முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஆமென். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை
நீ வளராதபடி, நீ பெருகாதபடி, நீ முன்னேறாதபடிக்கு தடையாய் சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி வெள்ளம் போல வருகிறவன் சத்துரு. எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புறம் சத்துரு வெள்ளம் போல புரண்டு வரும்போது, மறுபுறத்தில் சங்கீதம் 60:4 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இப்போ இந்த 2 வசனத்தையும் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு புறம் ஜெயிக்கிற கூட்டத்தை நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். இது ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமே. ஒரு புறம் சத்துரு தண்ணி போட்டு கவுந்து இருக்கக்கூடாது. ஒரு புறம் சத்துரு வெள்ளம் போல வரும்போது இன்னொரு புறத்தில் அவர் கொடி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கொடி கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? தொடச்சு போடுறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு வரும்போது எனக்கு என்ன கொடுக்கப்படுது தெரியுமா? கொடி கொடுக்கப்படுகிறது. உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. எதுக்கு தெரியுமா? ஏற்றும்படியாக. அதை மூடிட்டு படுத்து தூங்குறதுக்கு இல்ல. அந்த கொடி கொஞ்சம் கொடி பெருசா இருந்தா இந்த குளிருக்கு அப்படி இல்லை, ஏற்றும்படியாக. ஒரு புறம் சத்துரு வெள்ளம் போல புறப்பட்டு வர்றா, இன்னொரு புறம் ஆண்டவரே நாங்க சத்துரு வந்தா என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கும் போது கொடி எப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடி எப்படி கொடிய சரி தெரிந்தா வரும்போது வீட்டில இருந்து ஒரு கொடிய நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி. அந்த கொடிக்கு ஒரு நாமம் உண்டு, அதுதான் யேசுவா. இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் உமது அந்த வசனம் எப்படி சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே அவருடைய நாமத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சொல்லும் போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், நீ கர்த்தருடைய நாமத்தை சத்துரு வரும்போது நீ உயர்த்தும் போது அங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றுவார். ஆண்டவருடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமானது, அதிசயமானது, பிரம்மாண்டமானது, பிரமிப்பானது. இதை மெடிடேட் பண்ண உள்ளம் அப்படியே ஒரு புறம் அன்புல நிறையுது, இன்னொரு புறம் அக்கினியா எரியுது. அந்த அக்கினி அந்த ஆண்டவர் நம்மேல் பாராட்டுகிற, அதாவது ஆண்டவருடைய செயல் என்ன தெரியுமா? சத்துருவை வரவிடாம பண்றார் தெரியுமா? அது நம்ம சேஃப் ஆக்குறதுக்கு, நம்மளை சேஃப் ஆக்கிட்டு வர வைப்பார். ஆமே. அவங்க லைஃப்ல எல்லைக்குள்ள சத்துரு வந்துட்டான்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சேஃபா வச்சுட்டு தான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட வைத்து மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டு சேஃப் ஆக்கிட்டு பார்வோனை யார் தட்டுறா தெரியுமா? கர்த்தர். கிளம்பு கிளம்பு. சத்துருவை வரவட்டாதிருப்பது
நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்த, சத்துருவை வரவிடுவது நம்மை ஜெயிக்க வைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவன் எல்லைக்குள்ள வந்துட்டான், அப்போ நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோபு பாருங்க, யோபு ஃபர்ஸ்ட் சோதனை, சத்துருவை உள்ளே விடல. முதல்ல அவனே சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. ஆண்டவர் போடுற ஒரு வேலையை கூட சத்துருவுக்கு பிரிக்க முடியல. இதுல அவன் அவருக்கு நேர எதிரானவன் தன்னை காட்டிக்கிட்டு இருக்கலாம். நம்மளும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தன் அதுலயும் விழுந்தவன். அவர் போட்ட வேலையை கூட, நம்ம போடுற வேலையெல்லாம் காலி ஆயிரும். நான் ஒரு வேலி போட்டாருன்னா அதை கூட அவனால் தொட முடியாது. அவ்வளோ பெரிய தேவன் எனக்காக கொடி ஏற்றுகிறார் என்றால், இப்போ சாத்தான உள்ள விடுறார். உள்ள விடும்போதே சேஃபா, அவன் ஜீவனை கை வச்சிடாத, அவன் பிராணனை தொட்டுறாத. தொட்ட முடியலங்க, எல்லாத்தையும் கை அவர் சேஃப் பண்றார், அவனை பாதுகாப்பு. அவரை ஓகே, யோபுவின் தீபம் அணையாதிருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வா, உள்ளவா, களத்துக்கு உள்ளவா. 1வது அதிகாரத்தில் சாத்தான் நின்றான், 2வது அதிகாரத்தில் சாத்தான் நின்றான், 42வது அதிகாரத்தில் கர்த்தரும் யோபுவும் நிற்கிறாங்க. சாத்தான காணல, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா 14:25 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். என் தேசத்திலே, அப்போ கொண்டு வரார் உள்ள, என் மலைகளின் மேல் உள்ள கொண்டு வரார். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி, அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். ஆமென். சத்துருவை தோல்வியை பார்க்க வைப்பதும் நம்மை ஜெயத்தை பார்க்க வைப்பதும் நம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. முதல்ல சொன்னேன், சத்துருவை வரவிடாமல் தடுத்தது நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த, சத்துருவை வரவிடுவது நம்மை ஜெயிக்க வைக்க. 2வது, சத்துருவை தோல்வியை பார்க்க வைப்பது நம்மை ஜெயத்தை பார்க்க வைப்பதும் நம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஆமென். எங்க பெற்றோரே, உங்களுக்கு எது பிரியம்? உங்க பிள்ளை ஜெயிக்கிறது தானே பிடிக்கும். ஆனா கேட்ட சொல்லுவாங்க, எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அதான் என் ஆசை. அப்படி சொல்லிட்டு பிள்ளை காலேஜ் முடிச்சு, ஸ்கூல் முடிச்சு, ரிசல்ட் 10th 12th ரிசல்ட் வரும்போது எவ்வளோ மார்க் இருக்குது, அவனுக்கு எவ்வளோ மார்க், அதோட கூடுதல் தானே. எல்லாருக்குமே அவங்க பிள்ளைங்க ஜெயிக்கணும். ஆண்டவர் பாருங்க, சங்கீதம் 132 17 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். முளைக்க பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். 2 சொல்லுங்க சத்தமா. ஆமே. முளைக்க பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முளைக்க பண்றதுன்னா அதுவரை இல்லை, ஆயத்தம் பண்றாருன்னா இருக்கு, ரெடி பண்றார், ப்ரிப்பேர் பண்றார். என் ஆண்டவர் 2 காரியத்தை அவருடையவர்களுக்காக செய்வார். 1 முளைக்க பண்ணுவார், 2 ஆயத்தம் பண்ணுவார்.
ஆமென். அடுத்த வார்த்தை, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அதான் ஜெயம். ஜெயம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில மட்டும் தோற்றவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீதிமான் விழுந்ததும் அவனை விடல ஆண்டவர். ஏன்னா அவனை நீதிமான் ஆக்குனவர் அவர் அல்லவா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிற, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவான். நீதிமான் 7 தரம் எழும்பினாலும் அவன் விழுவான் என்று எழுதப்படவில்லை. பைபிள் எப்பவுமே நம்முடைய நம்பிக்கையை எடுக்காது, பைபிள் இல்லாத நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். ஆமென். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நிச்சயம் இருக்கணும், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் ஆமென். Glory la mama sheretanalara பலமுள்ளவர் சத்துரு இடிக்க. வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. சத்துரு இடிக்க, சத்துரு இடிக்க, வேகமா என்னை கட்டு வைப்பார், என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. ஜெயமாய் நடத்துகிறவர். வெள்ளம் போல சத்துரு வரும்போது இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்னா அவர் அப்ப எந்த பக்கம் நிற்கிறார்? என் பக்கம். நம்ம பக்கம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். என் பக்கம் தான் நிற்பார். ஏன்னா எனக்கு தான் அந்த ஜெயம் வேணும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் எங்கேயோ கொடியேற்றுவார்னு சொல்லல. ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அகைன்ஸ்டா சத்துரு படையெடுத்து வரோம். அப்போ ஆண்டவர் நமக்காக நிற்கிறார். அவர் தமது பட்டயத்தை எடுப்பார்னு பார்த்தா அவர் வந்து கொடி வைத்துட்டு, ஆண்டவரை நான் என்ன பண்ணணும்? சல்யூட் எடுத்துட்டு போயிட்டே இரு. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர், அந்த கொடி தான் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு விரோதமாயினா எனக்கு பட்சத்துல என் பட்சம் நின்று, எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த வேர்டை சத்தமா சொல்லணும். என் பட்சம் நின்று எனக்காக கொடியேற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனவேதான் சங்கீதக்காரன் 118:6 சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? கொடி ஏற்றப்படுதுனாலே ஒரு கூட்டத்துக்கு அனுகூலமாகவும் இன்னொரு கூட்டத்துக்கும் எதிரானதாகவும் இருக்கும். எனவேதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய்
உன்னை வளர விடக்கூடாதுன்னு நினைச்சான் பாத்தியா, அவனுக்கு விரோதமாய். நீ எழும்ப கூடாதுன்னு நினைச்சான் பாத்தியா, அவனுக்கு விரோதமாய். நீ வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சான் பாத்தியா, அவனுக்கு விரோதமாய். ஆவியானவர் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி. ஓரா பாலா காமா மாரோ ஷேரே மமல ரதனரா ஷேரே லேரே தேனரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். பட்சத்தில் இருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். ஆமென். சில வார்த்தைகள் ஆண்டவரை பத்தி சில காரியத்தில் சொல்லும் போதே அவ்வளோ பேலன். அதை அடிக்கடி சில வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். அதில் ஒன்று தான், என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமென். என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமென். ஹalleluya. என் பட்சத்தில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹalleluya. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லைக்குள்ளே சத்துரு கால் வைத்ததும் ஆண்டவர் போயிட்டார்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஏன் கொண்டு வரார்? நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். ஹalleluya. நான் ஜெயிக்கிறத என் அப்பா பார்க்க விரும்புகிறார். நான் தோக்கிறத அவர் பார்க்க விரும்பல. சத்துரு நான் தோற்பதை பார்க்க விரும்புகிறான். கர்த்தர் நான் ஜெயிக்கிறதை பார்க்க விரும்புகிறார். நான் ஜெயிக்கிறத பார்க்க விரும்புகிறவர் எங்கேயோ இருந்து பார்க்கவில்லை, என் எல்லைக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் சகரியா 9:8 கர்த்தர் சொல்லுகிறார், சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை என் பட்சத்தில். அப்போ ஒடுக்குகிறவன் இருக்கிறான். அதே அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். 15வது வசனம், சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். 16வது வசனம், அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை இரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அதன் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஜெயிக்கிறவனை வச்சிருக்கிறார். கொடி யாரு? ஜீசஸ். ஜெயிக்கிறவனை இந்த கிரீடத்தில் பதித்து வைத்திருக்கிறார். இந்த வேர்டை ஆவியானவர் என்னை இப்படி எழுத வைத்தார், இங்கே ஜெயத்தை தந்து அங்கே கிரீடமாய் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் இருக்குல்ல, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் யார் தெரியுமாங்க? ஜெயிக்கிறவன். எப்படி ஜெயம் கிடைக்குது? அவர்கள் பட்சத்தில்.
என் எல்லைக்குள் கர்த்தர் இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிக்க போறேன் இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை அப்படிங்கிற கேள்வியோடு இந்த காலை வேளையில் யாராவது எங்கேயாவது இருந்து கேட்குறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பெருக போறீங்க, நீங்க வளர போறீங்கிறத சத்ரு எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான். எப்படியோ ஸ்மெல் பண்ண. அப்படிதானங்க இருக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே. இப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபிக்கும் போதுதான் இவன் பிளான் போடுறான். என்ன பிளான் போடுறான்னா, இவர்கள் பெருகக்கூடாது, இவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ணிட்டான். யாரு? சத்ரு. ஆனா ஜனங்க இன்னும் ஸ்மெல் பண்ணல. கேட்டா கோல்டா. சத்ருவுக்கு தெரியுது, சபைக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு யூதருக்கு ராஜா பிறந்ததை ஏரோது ஸ்மெல் பண்ணிட்டான். ஆனா யோசேப்பு படுத்து, இங்க சில யோசேப்புகள், தூதன் வந்து எழும்பு ஓடு, அங்க ஒருத்தன் மணத்திட்டு வரான், எங்க ஒவ்வொரு வீடா போறான். ஆமென். போராட்டம் என்னண்டு வருது. நான் ஜெபம் பண்ற எல்லாம் உனக்கு ஏதோ வெயிட்டா அவர் முளைக்க பண்ணுறத ஆயத்தம் பண்றத என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று உனக்கு கிடைக்க போறது தெரியுது. பாருங்க, தாவீது பேசினதே எலியா பார்த்துட்டு வந்து, நீ அகங்காரம் உள்ளவே ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா இவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு ஒருவேளை இவன் ஜெயிச்சுட்டானா தாங்க முடியல. சிலருக்கு என்னன்னா, கோலியாத் வந்து நின்னாலும் பரவாயில்ல, தாவீது ஜெயிச்சிடக்கூடாது. அது சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கும் வேண்டாம் உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா எனக்காவது, எனக்கும் வேண்டாம். நீ பாஸ் ஆயிட்டேன்னா நானும் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆயிட்டேன்னா நீ ஃபெயில் ஆகணும். சில நம்முடைய லாஜிக் வந்து எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம். ஏதோ 40வது வயசுல மோசேக்கு எண்ணம் உண்டாயிட்டு இருக்கு. பார்வோன் மோசையை கொலை செய்ய பார்த்தான். பைபிள்ல இருக்கு, கொலை செய்ய வகை தேடினான். பார்வோன்ட்ட போய் சொன்னாரா மோசே, பார்வோனே வாழ்க, இப்படி என் கையால தான் உங்களுக்கு எப்படி சொன்னாரா? இல்லை. மோசேக்கு எண்ணம் உண்டாயிட்டு போராடுறான். சில நேரத்தில் நமக்கே தோணும், ஏன் வேற யாருமே இல்லையா, நான் தான் கிடைச்சேனா? எஸ், அவருக்கு நீ தான் கிடைச்ச. அது அவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா அவன் வந்து ஒன்னு லிஸ்ட்லயே வைக்கல. அவன் வேற ஏதோ பெருசா பார்த்துட்டு இருக்கும் போது, அவர் காட்டுல ஆட்டுக்கு பின்னாடி ஒரு குச்சியை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை தூக்கி கொண்டு வந்து, நீ என் தாசன், என் தாசனை நான் கண்டுபிடித்தேன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்ததை அவனால என்ன செய்ய முடியல, ஜீரணிக்கவே முடியல. ஆமென். ஜெயமாய் நடத்துவார், ஜெயிக்க வைப்பார். இங்கே ஜெயிக்கிறவங்க அங்கே கிரீடமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் பட்சத்தில், அவனுக்கு விரோதமானா நம் பட்சத்தில் நின்று. ஹல்லேலூயா. அந்த கொடியை கண்டு அசீரியன்
நடுங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு நடுங்குவான், தேவ ஜனம் ஆர்ப்பரிப்பார்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆர்ப்பரிக்க போறோன்னு. அது கொஞ்சம் கூட மெதுவா சொன்னீங்கன்னா அவங்க தூக்கம். ஆர்ப்பரிக்க போறோம். ஹல்லேலூயா. வீட்டில் போய் சொல்லுங்க, ஆர்ப்பரிக்க போறோம். அதுக்குன்னு தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி அது வேற ஆரவாரம் ஆயிரும். ஆர்ப்பரிக்க போறோம். ஆமென். ஏன்னா அவர் கொடி சத்துரு என்ன பண்ண போறான்? நடந்து போறான். ஓ, நடுங்குவான். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்க போறோம். நம்ம ஆர்ப்பரிக்கிறதுல தான் சத்துருவுக்கு நடுக்கமே இருக்கு. ஹல்லேலூயா. எரிகோ எப்படி விழுந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஆர்ப்பரிச்சா எப்படி விழும்? நீங்க போய் ஆர்ப்பரிங்க, ஏதாவது ஒரு ஒத்த செங்கல் வர விழாது. உளுமா விழாதா? எரிகோவுக்குள்ள அப்படிப்பட்ட. அப்போ அதை தகர்க்கிறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். நீ ஆர்ப்பரிக்கிறது வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என் துதியும் அவர் செயலும் ஒருமித்து நடக்கும். என் துதியும் அவர் செயலும் ஒருமித்து நடக்கும் போது எரிகோ இந்த மாதத்துல எத்தனை பேர் நம்பி சொல்ல போறீங்க? என் துதியும் அவர் செயலும் ஒருமித்து நடக்கும். என் ஜெபமோ அவர் செயலோ ஒருமித்து நடக்கும். என் உபவாசமோ அவர் செயலோ ஒருமித்து நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே. ஆமென். என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. என் கைகளை எல்லாரும் நல்ல கையை தட்டி என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் ஆமென். ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஆமென். என் சத்துருக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆவியானவரே கொடியேற்றுவீராக. ஆவியானவரே கொடியேற்றுவீராக. ஓரலமர கதலரா. ஜெய கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே, ஜெய கொடியே. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி ஆமென். glory. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி ஜெய கொடியே. ஓ ரலவா கரவா சரவலரா. என் பட்சத்திலிருந்து கர்த்தர் எனக்காக கொடியேற்ற போகிறார். என் பட்சத்திலிருந்து கர்த்தர் எனக்காக கொடியேற்ற போகிறார். என் பட்சத்தில் நம்பி ஆர்ப்பரி சபையே, கர்த்தர் உனக்காக கொடியேற்றுவார்.
Shalabakara Malabadaraba Oralama Makara Shantanalare Ribalabara Shantanalare. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்தில் கொண்டு வந்து நன்றியோடு உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்த அன்புக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கான ரேமாவை நீங்க கிருபையாய் தந்தீங்க. எங்க பட்சத்தில் யாரும் இல்லைன்னு நினைச்சு கலங்கணும். ஆனா இன்னைக்கு தெளிவா பேசிட்டீங்க. எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுக்காகவும் சத்துருவுக்கு விரோதமாகவும் நீர் கொடியேற்றுகிற தேவன், நீர் கொடியேற்றுகிற தேவன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆவதாக ஜெயத்தை சுதந்தரிக்க, ஜெயமாய் முன் செல்ல உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் 31 நாட்களும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக வேண்டிய சுகம், பலன், கிருபைகள், பாதுகாவல் எல்லாவற்றையும் கொடுத்து காத்துக்குவாங்கப்பா. இந்த இயற்கை மாற்றத்தினால எந்த பாதிப்போ பலவீனமோ ஒருவரையும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். விசேஷமா சிறு பிள்ளைகளை காத்துக்கோங்க ஆண்டவர். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலனை கொடுத்து காத்துக்கோங்க. வாலிபர்களை காத்துக்கோங்க. பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்வீராக. வெளியூர்களிலே, வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கிருபையாய் காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாய் இருப்பதாக. மற்றும் என்னென்ன காரியத்துக்கு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஆவியானவரே, அப்பா, தோத்துட்டேனேன்னு, வாழ்க்கையில தோத்துட்டேனேன்னு உங்களை நம்புற பிள்ளைங்க யாருமே சொல்லக்கூடாதுப்பா. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆட்கொண்டு நடத்தும்படி செபிக்கிறோம். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்கள், ஆராதனைகளையும், எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. சேதங்களுக்கு விலக்கி கிருபையாய் காப்பீராக. உங்க வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.